இந்த தற்கொலை பேசுறதை கொஞ்சம் கேளுங்க. இந்த படம் எந்த படம்? இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற என் படம், நீங்க வாழ்ந்துட்டு இருக்க உங்க படம். இப்போ என்னோட வாழ்க்கையில ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தேன். அந்த சீன் என்னோட விதியில எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த கார் வருது. BMW னு எழுதிருந்தாங்கன்னா BMW தான் வரும், பென்ஸோ ரேஞ்ச் ரோவரோ வராது. இதை புரிஞ்சுக்கணும். மாருதி 800னா மாருதி 800 தான் வரும். சைக்கிள் தான் நம்ம இன்னைக்கு இப்போ வரணும் அப்படின்னா நான் பின்னாடி உட்காந்து சைக்கிள் தான் வந்து பண்ணான். இது எழுதப்பட்டது, இதை மாற்றவே முடியாது. இது எழுதப்பட்டது, மாற்றவே முடியாது. ஏன்னா விதி எழுதிருச்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கேடு கட்டவங்க எத்தனை பேர் சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தைய கோயில்ல வச்சு ரேப் பண்ணது எழுதப்பட்டதா? மேல இருந்து கடவுள் இதை எழுதிட்டு இருந்தாரு. இந்த டைம்ல இப்படி இப்போ ரேப் பண்ணணும். என்னடா தற்கூரி பசங்க, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டிய கோயம்புத்தூர்ல ஒரு பாட்டிய ஒருத்த வந்து ரேப் பண்ணிட்டான். இதுவும் எழுதப்பட்டது தானா? இது எழுதப்பட்டது, இது விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கடந்து போகணுமா? சில நாட்கள் முன்னாடி சாராய விற்கிற ஒரு கேடுகட்ட பசங்களை ஒரு 2 சின்ன பசங்க போய் தட்டி கேட்டதுக்கு 2 பேரும் வெட்டி கொண்டது, இதுவும் எழுதப்பட்டது தானா? இன்னும் இது மாதிரி நிறைய எவ்வளவோ சொல்ல வேண்டியது இருக்கு, நிறைய இருக்குது. இது எல்லாமே எழுதப்பட்டது தான். இவன் சொல்ற மாதிரி பார்த்தோன்னா இன்னைக்கு BMW சொன்னா BMW தான் வந்து தீரும், இல்லை நடந்து போனோம் சொன்னா நடந்து போய் தான் தீரும். ஏன்னா இங்க மேல இருக்க எழுதிட்டாங்க. மேல இருக்கிறவங்க எழுதிட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, எவ்வளவோ தப்புகள் நடக்குது. அது எல்லாமே மேல இருக்க உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்களா? மதங்கள் சொல்றது அவங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை யாரும் உடைக்க வேண்டாம். ஆனா இந்த மாதிரி கேடுகட்ட பையனோட வார்த்தைகளை கேட்டு தயவு செய்து யாருமே போகாது. இவன் இதோட நிப்பாட்டல. ஸ்கூல்ல போயிட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகிட்ட போயிட்டு நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச பாவத்துக்கு தான் இப்படி வந்து பிறந்திருக்கீங்கன்னு சொல்றான். இதெல்லாம் என்ன பொறப்பு? இவன் என்ன பொறப்புன்னு தெரியல. இவனைய மகாவிஷ்ணு அப்படி, அதான் மகாவிஷ்ணு அது இதுன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறான். தயவு செய்து இந்த மாதிரி ஆளுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணாது. ஏன்னா இது வேண்டாம்.